ஹாய் ஹலோ மை கியூட் டைமிஸ், வெல்கம் டு மை சேனல் மை பேபி கேர்ள் BTS7. நான் உங்கள் வைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேக் குக்கோட 2 ஷார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஷீ இஸ் ரியலி மைன் பார்ட் 2 அண்ட் இது ஃபைனல் பாட்டம் தான். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்கள் ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிற செல்லக்குட்டியே. நான் ரெக்வஸ்ட் பண்ணவங்கள தான் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் ப்ளீஸ் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு எப்போ ஃபுல்லாக கேட்டுவாங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னவோ சொல்ல வந்தேன் பட் மறந்துட்டேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? சீன் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயும் பட் சந்தோஷத்துலேயும் கன்ஃபியூஷன்லேயும் கிளாஸ் ரூம் போயிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ டு த 2 ஷார்ட் செகண்ட் பார்ட் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பார்ட். ஸ்டார்டிங் சீன், நீங்கள் போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கை பார்க்கதா வேணாமான்னு உங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு என்னாச்சு வான்னு சொல்லிட்டு கேட்குறான். ரொம்ப சாஃப்டாக கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை ஜங்குக்கு சொல்லிட்டு, இல்லை எனக்கு தலைவலிக்குது சொல்லிட்டு படுத்துடுறீங்க. ஃபஸ்ட்டு நோட்ஸை மட்டும் சப்மிட் பண்ணிவிடு, கேட்டுன்னா தலைவலி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே நோட்ஸை மட்டும் சப்மிட் பண்ணி வச்சிடுறான். அண்ட் உங்கள் நோட் மேலே உங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருப்பான், ஓகேவா? அவன் பேர் ரியான் உங்கள் நோட் மேலே அவன் நோட்டை வச்சோடனே ஜங்குக்கு உடனே அவனோட தூக்கி அடிச்சுட்டு உங்கள் நோட் மேலே அவனோட நோட்ஸை வைக்கிறான், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க தைலம்லாம் தடவிட்டு. அப்பப்போ பார்ப்பீங்க ஒரு கண்ணால் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்ட்டு கிளாஸ் லிசன் பண்ணுற மாதிரியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது கன்ஃபார்ம் தான்ட்டு. சரி ஓகே, நீங்கள் டேக்கிட்ட போய் கன்வே பண்ணிடலாம் அது மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஆடிட்டோரியம் இருக்கும், ஓகேவா? நீங்கள் 2 ஆடிட்டோரியம் இருக்கும். ஒன்று மெயினாக, இன்னொன்று ப்ராக்டிஸ்க்காக. நீங்கள் ப்ராக்டிஸ் ஆடிட்டோரியமுக்கு போயிட்டு உங்கள் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட டான்ஸ் காஸ்ட்யூம் எப்படி இருக்கும்னா, ஒரு நாளைக்கு ஒரு காஸ்ட்யூம், ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு டைட்ஸ் தான் போட்டிருக்கீங்க, ஓகேவா? டைட்ஸ் ஒரு பிளாக் கலர் டைட்ஸ் போட்டுட்டு மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ராப் டாப் தான், ஓகேவா? நீங்கள் ஒரு ப்ளூ கலர் க்ராப் டாப் போட்டுட்ருக்கீங்க. ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி க்ராப் டாப் போட்டுட்ருக்கீங்க. அண்ட் டைட்ஸ் கீழே இந்த சாக்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக வரும்ல ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் வித் டிசைன். அது போட்டுட்டு உங்களோட கட்ஷூவை போட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி போனிடைல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் போட்டுட்டு நார்மலாக இப்போ அந்த மேக்கப்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஃபேஸ் க்ரீம் அண்ட் லிப் பாம் மட்டும் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க ரெடி ஆக டைம் ஆகுன்ட்டு. இப்போ பின்னாடியே ஜங்குக் மற்ற பேர்லாம் வராங்க. லாஸ்ட்டாக தான் வரான். உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணதே தெரியாமல் கையில் ஒரு ரோஸ் வச்சு தான் வந்துட்டுருக்கேன். ரோஸ் மீன்ஸ் ரோஸ் கிடையாது, ரோஸ் லாலிபாப், ஓகேவா? அதை வச்சுட்டு தான் இருக்கான். நீங்கள் இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. உடனே ஜங்குக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வரான். வாயின் இந்த பிஸ்கெட் சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் அவங்க கூட உட்காந்துட்டு பட் நீங்கள் ஒன்றுமே அவனை இக்னோர் பண்ண உங்களுக்கு மனசு இல்லை, ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே டவுட் தான் பட் கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ஃப்ரெண்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நீங்களும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு அவனுக்கு ஹைஃபைலாம் போட்டு கதை பேசிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி ஜூஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. கேன்டீனில் போய்ட்டு விஜின் மோஜிட்டோ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்னன்னு தெரியல, இன்றைக்கி செம க்யூட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ணிகிட்ருக்கும்போது ஆரம்பிச்சிட்டாடா எப்போ பார்த்தாலும் சோறு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் ஒன்று ஆமாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜங்குக் சேனாவை மட்டும் போய் கூப்பிட்டு வரையா சொல்லி கேட்கும்போது அவன் நம்ம கேங்கில் இல்லையே சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இல்லை பரவாயில்ல கூப்பிட்டு வா, அவளுக்கு வேறு இன்றைக்கி மேக்ஸ் டெஸ்ட்டு, பைத்தியம் படிக்கவே இல்லை. நேற்று அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டருக்கு போயிட்டா. ஸோ அவளை கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடுறியா சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறான். ஜங்குக்கும் சரி வான்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஜங்குக் போனோடனே அவள்லாம் பறந்துட்டு வரான். இதாண்டா சான்ஸுன்ட்டு வைன் உங்ககிட்ட தான் ஃபேஸ் பண்ணாமல் எப்படி ஃபேஸ் பண்ணன்னு தெரில. நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம எதுவுமே செட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஐபேட் வச்சுருப்பான். அதில் தான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 4 மந்த்ஸில் உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது, அதாவது காலேஜ் இன்டர் ஸ்கூல் காலேஜ் மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்குது.
அது மாதிரி இருக்கச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஓகே நம்ம காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. உடனே வி வந்து ஜிம்முனுக்கு கண் காட்டுறான். மச்சான் 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 ஜிம்னா அது மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா ஓகேடா சொல்லிட்டு ஆரம் வந்து கொஞ்ச நேரம் வாங்கலை வெளியே அந்த கார்டன் வியூ பார்த்துட்டு வந்தாலும் மற்ற வரையும் வெளியே கேட்டு போயிடுறான். மற்றவங்களாம் வந்து எதுக்குன்னு கேட்குறாங்க. அப்புறம் வியூவை பார்த்தோன்னா ஆஹா சரி ஓகேன்ட்டு வெளியே வந்துடுறாங்க நாசுக்காக. நீங்கள் ஆரம் பின்னாடி தான் இருக்கான்னு நினச்சிட்டு நீங்கள் இன்னும் பிளான் சொல்லிகிட்ருக்கீங்க. வி வந்து எட்டி பார்த்துட்டு பிளான்லாம் ஓகே தான் சொல்லிட்டு கோல்டாக சொல்லலாம். பிளான் தான் ஓகே தான் வேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் டக்குன்னு திரும்பினா கால் ஸ்லிப்பாகி உழ போயிருப்பீங்க. வி அப்படியே உங்களை பிடிக்கிறான். அப்படியே செம்ம சீனு. ஜிம்முனிலாம் வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கான். அவ்வளோதான் குதிச்சிட்ருக்கானுங்க வெளியே. ஐயோ நம்ம கேங்குள்ளேயும் கப்புள்ஸுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜாலியாக குதிச்சிட்ருக்கானுங்க. இப்போது வி வந்து உங்களை ஒழுங்காக நிற்க வச்சுட்டு உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்கள் நானும் தான் வி சொல்கிறீங்க. வி ஐ லவ் யூன்னு சொல்லத்துக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க வி ஐ லவ் யூ அப்படின்ட்டு. உடனே வி ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அப்படி குதிச்சுட்டு அப்படி உங்களுக்குள்ளே அந்த க்யூட்டான ரொமான்டிக் மெமரிஸ்லாம் போகுது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டுருக்கான் சியானாவை கூப்பிட்டு. வியும் நீங்களும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மின் ஒன்று கத்துறான் வீன்ட்டு. அவனுக்கு அதெல்லாம் கேட்கல. நம்ம என்னத்துக்கு வந்தோம் அந்த வேலையை மட்டும் பார்க்கணுன்னு தான் இருக்கான். அதே வேலையை பார்த்துட்ருக்கான். உடனே இப்போ வந்து ஜிம்மின் வந்து ஃபோன்லாம் அடித்து பார்க்குறான். இப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் வியை தள்ளி விட்டு இருவி சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறீங்க. பார்த்தா ஜிம்மினு சொல்லு ஜிம்னா வெளியே தானே இருக்கீங்கன்னு சொல்லிக்கோமா ஏய் ஜங்குக்கு வராண்டி சொல்கிறாங்க. நீங்கள் உடனே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிட்டு உக்காந்துடுறீங்க. மற்றவங்களாம் டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே நீங்களும் வியை பார்த்து அப்படியே ப்ளஷ்ஷாகி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களாம் வந்துட்டு ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஒரு படத்தில் வந்து வரோம்ல தும்தக் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. அது இந்த பீட் போடும்போது இந்த காலை தூக்குங்க, ரைட் காலை தூக்குங்க. இந்த பீட் போடும்போது லெஃப்ட்டையும் தூக்கிடுங்க. இந்த பீட்டுக்கு 2 காலை தூக்கிட்டு தொபுக்கடியும் கீழே வந்துடுங்க. ஸோ அது மாதிரிலாம் அப்படியே க்யூட்டாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும். இப்போ ஃபைனலி வந்து என்னென்னா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேர்ள் ஆடணும். அதாவது நீங்கள் அங்கே என்ட்ரி வந்து லைட்டாக பெல்லி டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் பாய்ஸ் வருவாங்க. பாய்ஸ் எல்லாம் அங்கே கீழே தலை குனிஞ்சு உக்காந்துட்ருக்கணும். உங்களுக்கு பின்னாடி தான் வந்து வியும் ஜங்குக்கும் ஓகேவா. அவனுங்க 2 பேரும் தலை குனிய சொன்னால் உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆரம் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு பார்த்து அங்கே செக் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இந்த சீனில் ஆரம் வரமாட்டான், ஆரம் ஃபைனலில் தான் வருவான். ஸோ அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வியும் அதாவது வியும் ஜங்குக்கும் உங்களே பார்த்து கத்துற ஆரம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்றே சரி ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க சொல்லிவிட்டு மியூசிக்லாம் போட்டு நீங்கள் செம்மையாக ஆடிட்டுருக்கீங்க. சியானா அவங்களையும் பார்த்து சிரிச்சிட்ருக்கா, நீங்களும் சியானாவை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கை பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ என்னென்னா பின்னாடி இருக்க 2 பேரும் வந்து இப்போ அங்கே 6 பேர் இருப்பாங்க. நடுவில் நீங்கள் 7th மெம்பராக நின்றுட்டுருப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வேவ் ஃபார்ம் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் வந்து யாருக்கு வருதுன்னா ஹோபியும் ஜின்னும் வந்து ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் ஓகேவா. உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி பண்ணிவிட்டு போகணும். அண்ட் செகண்ட் வேவ் ஃபார்ம் யாருக்கு வருதுன்னா வந்து நம்ம யூங்கிக்கும் அப்புறம் ஜிமினுக்கும் வருது ஓகேவா. அண்ட் லாஸ்ட் வேவ் ஃபார்ம் யாருன்னா நம்ம ஜங்குக் அண்ட் வி. வேவ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் இது பண்ணிவிட்டு ஓகேவா, ரவுண்ட் உங்களை சுற்றிட்டு அண்ட் வந்து ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணிவிட்டு அங்கே ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் உங்களை நிற்க வைக்கணும் ஒரு ஆள் ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 பேரும் வேவ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கும் வீக்கும் சண்டை. நான் தான் பண்ணுவேன், நான் தான் அவன் ஹிப் வந்து ஹோல்ட் பண்ணி அங்கே வந்து லோட்டஸில் நிற்க வைப்பேன். சரியான சண்டை. 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக் கேட்டுடுறான், நீ என்ன அவள் என்ன உன்னோடையவளா, நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா இல்லை அவள் தான் உன்னை லவ் பண்ணுறாளா, எதுக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து வி ஆமாண்டா அவளும் என்னை லவ் பண்ணுறா, நானும் அவளை லவ் பண்ணுறேன், இப்போ என்ன சொல்லிட்டு கேட்கும்போது நீங்களும் ஜங்குக் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. உடனே வந்து வி வந்து உங்களை திட்டுறான், பாரு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னுட்டு.
இங்கே பாரு நம்ம 2 பேரும் கமிட்டட், நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், அவனுக்கு என்னவா சொல்லிட்டு வி கேட்குறான். உடனே ஜங்குக் உங்களை பார்த்து என்ன நடந்துகிட்ருக்கு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே பாரு ஜங்குக், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஸோ நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இது டான்ஸ் ஸ்டெப் தானே, ஓகே அவன் பண்ணனா விட்டுட்டு நீ என்ன ஃப்ரெண்டாக தானே பார்க்குற, இதில் என்ன சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன் உனக்கு தெரியுமா, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு ஜங்குக் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, ஓகேவா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் வச்சுருப்பாங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த பேட்லேயே குத்தி பேடு அவ்வளோதான் பீஸாக உடையுது. எகிரிட்டு போகிறான், என்னடா சொல்லிகிட்ருக்கேன்ட்டு. உடனே ஜங்குக் இங்கே பாரு, அவன் உன்னை வந்து அண்ணன் மாதிரி தான் பழகிட்டுருக்கீங்க நான் நினச்சேன், பட் இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுங்க, என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா நான் ஒன்று லவ் பண்ணுறேன் வாயன்னு சொல்லிட்டு ஜங்குக் வேறு ஒரு பக்கம் என் லவ் தான் அதிகம், உன் லவ் தான் அதிகம், 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுட்ருக்கீங்க. அழுத்திட்டு வந்து ரொம்ப கத்திகிட்ருக்கான். உடனே வியை கூப்பிட்டுட்டு போயிடுறீங்க. அப்பயும் கத்திகிட்ருக்கான். கணத்துலேயே ஒன்று பளிர்னு வச்சுட்டு வியை கூப்பிட்டு வந்துடுறீங்க. மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாதி பேர் வந்து ஜங்குக் கூட இருக்காங்க, மிச்ச பேர் உங்கள் கூட வந்துட்டுருக்காங்க. சியானாவையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு வியும் ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்படி அழுகுறீங்க. சியானா தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. வீக்கம் புரியுது, ஓகே சரி அடித்ததை கூட மறந்துட்டேன், சரி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். உடனே சியானா இல்லை நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. வியும் போகிறான். இப்போ வந்து தான் செம்ம கடுப்பாக இருக்கான். இப்போது நீங்கள் அடித்தது கூட அவனுக்கு பிரச்சனை, நீங்கள் அடிச்சிங்க, உங்கள் மேலே கோவம் இல்லை, ஜங்குக் ஆள் தானே அடித்தான், ஜங்குக்கு மேலே அவ்வளோ காண்டாகுது. ஜங்குக்கு போய் வெட்டிடுறான் குத்துடுறேன்னு கிளம்புறான். பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கியா சொல்லிவிட்டு வியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. இது மாதிரியே ஒரு 1 மந்த் கிட்ட மூவ் ஆகுது. நீங்கள் அந்த 1 மந்த்துமே சுத்தமாக ஜங்குக் கூட பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நடந்துக்குமா சுத்தமாக உங்களுக்கும் அவனுக்கும் கான்டாக்டே இருந்திருக்காது. ஜங்குக் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க, எதில் போனாலும் பிளாக் பண்ணுறீங்க. அவனும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ண பார்க்குறான், அதுலேயும் பிளாக்கு, இன்ஸ்டாவில் பிளாக்கு, ட்விட்டரில் பிளாக்கு, ஸ்னாப்பில் பிளாக்கு, வாட்ஸ்அப்பில் பிளாக்கு, 2 வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க அதுலேயும் பிளாக்கு, ஃபோன்லேயும் பிளாக்கு, எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. அண்ட் வந்து ஸ்னாப் எல்லாத்தையும் பிளாக். அண்ட் ஜிபேயில் கூட வந்து சேட் பண்ண ட்ரை பண்ணுறான், ஃபுல்லாக பிளாக். அதுதான் ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே இப்படியே போய்ட்டுருக்கு. ஜங்குக்கை பார்த்தாலே அப்படி போகிறீங்க நீங்கள். அண்ட் அவனை பார்த்தாலே அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டே இருக்க ஒரு 2 இயர்ஸ் உங்கள் காலேஜெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் உங்கள் ஏஜ் 25% ஏஜ்னு சொல்லிட்டேன், பட் 25லாம் கிடையாது. ப்ரெசண்ட்டில் உங்கள் ஏஜ் வந்து 20 தான், ஓகேவா. நான் ஏதோ கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னு சொல்லிட்டேன், ஓகே அதுக்கு சாரி. அப்போ உங்கள் ஏஜ் 20 தான், உங்கள் தங்கச்சிக்கு வந்து 18 இயர்ஸ், ஓகேவா. என் ஜங்குக்கு வந்து 20 அண்ட் ஆஃப், விக்கு வந்து 22, ஓகேவா. விக்கு 22 அண்ட் மற்றவங்களுக்குலாம் வியோட ஒரு வயசு அதிகம், 23. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, அச்சிச்சோ அதை நான் எப்படி சொல்லுவேன். அது என்ன விஷயம்னா, என்னை நீங்கள் மன்னிச்சாகணும். ஏன்னா நான் பிடிஎஸ் மெம்பர்ஸில் இந்த ஹோபியவே மறந்துட்டேன். ஏன்னா நான் எப்படி மென்ஷன் பண்ணேன்னா, ஜங்குக் உங்கள் கிளாஸு, வியும் ஜிமினும் 3rd இயரு. அப்போ அந்த ஹோபின்ற ஜீவனையே நான் மறந்துட்டேன், சாரி காய்ஸ். இப்போ வந்து நான் சொல்கிறேன், ஹோபியும் வந்து வி அண்ட் ஜிமின் கிளாஸ் தான், ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு கிளியராக ஆகணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் காலேஜ். ஸோ நிறைய இன்டர் ஸ்கூல் அதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷன் இது மாதிரி நிறைய போகிறீங்க. இது மாதிரி போய் ஃபைனலி யார் என் பிடிஎஸ், ஓகேவா. இப்போ அந்த கேங்கில் யூ ஆர் த 8th மெம்பர், ஓகேவா. ஒரு பொண்ணு, நீயும் நீங்களும் கமிட்டட், ஓகேவா. மற்றபடி பிடிஎஸ் அந்த ஆடிஷன் எல்லாமே வந்து செலக்ட் ஆகி ஒரு வேலையாக வந்து நீங்கள் இப்போது பிடிஎஸ்ன்ற ஒரு ஃபேமஸான குரூப்பில் இருக்கீங்க, ஓகேவா. இப்போது இந்த பிடிஎஸ் மிலிட்ரிக்கெலாம் போயிட்டு வந்தாங்கள்ல, ஸோ அது மாதிரி நடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் இயர்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஏன்னா ரொம்ப ஏஜ்டு ஆகிட்ட மாதிரி ஆகிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால்
ஸோ நீங்கள் பிடிஎஸ் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் முடிக்கும் போதே 22 ஆகிருக்குமா. ஸோ பிடிஎஸ் போய்ட்டு ஒரு 1 இயர். ஸோ வந்து எல்லாருமே வந்து மிலிட்ரி சர்வீஸ் கிளம்பிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து 25 இயர்ஸ். ஓகேவா. அப்போ உங்களுக்கு 25 இயர்ஸ் ஆகுது, அதாவது 25 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் இது மாதிரி இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸை வந்து உங்கள் தங்கச்சி பார்த்துக்கிறா, டேக் கேர் பண்ணிக்கிறா. ஸோ அதே மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, வியும் நீங்களும் லவ் பண்ணுறது வீட்டுக்கும் தெரியும், உங்கள் வீட்டுக்கும் தெரியும். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு ஒரு இவங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ பண்ணிக்கிட்டோம், இப்போதைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்பா அம்மா எல்லோரும் தானே வரணும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் செம்ம கிராண்டாக இருக்குது. ஜங்குக்கு அவ்வளோதான் இரிட்டேட் ஆகுது அவனுக்கு. எப்படி நான் வந்து கனவுல அவளை அப்படிலாம் இமேஜின் பண்ணேன், என்னோடய ப்ரின்ஸஸாக வச்சுக்கிட்டேன், என் ராணியாக வச்சுக்கிட்டேன். பட் அவள் எப்படி கூட போகலாம், கிட்ட எப்படி அவள் போகலாம், அவள் வந்து என்னோடது. பட் இன்னும் ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் அதாவது அவனை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. அவன் தான் உங்கள் லவ், அவன் ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்கான். இன்னும் கூட நைட்டு தூங்கும் போது அதே இமேஜினேஷன்லேயே தான் போயிட்டுருக்கான். அதே இமேஜினேஷன்லாம் போயிட்டுருக்கு. கனவில் வந்து அவனுக்கும் மேரேஜ் ஆகிட்டு, ஸோ உங்களோட பேபிஸ். ஸோ அதே மாதிரி தான் அவன் ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ என்ன எது நடந்தாலும் அவன் அந்த ட்ரீமை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். பட் உங்ககிட்ட தான் நார்மலாக பேசுகிறான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓகே அவன் மறந்துட்டான் போலன்னு தான் நினச்சிட்ருப்பீங்க, எல்லோரும் அதை நினச்சிட்ருக்கீங்க. ஓகே மறந்துட்டான் போலன்ட்டு நார்மலாக பழைய மாதிரி இருந்தீங்கள்ல ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க நீங்கள். ஓகே அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓகே இப்போது என்னென்னா இப்போ கான்செப்ட்டு, ஸோ இது மாதிரி விஷயத்துலலாம் வீக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஸோ அதனால் ஓகே இவங்க 2 பேருக்கும் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் வந்து அவள் இப்போ திரும்பி நம்மளுக்கு, ஸோ அது மாதிரி சரியான இமேஜினேஷனில் ஜங்குக்கு உக்காந்துட்ருக்கான். ஓகேவா. பட் வந்து ஜங்குக்கு தெரியாது, அவனை தான் உருகி உங்களே லவ் பண்ணாலும் அவனை ஒரு பொண்ணு உருகி லவ் பண்ணுது. என்ன தான் கண்ணு முன்னாடி இருந்தாலும் அந்த பொண்ணு யாருன்னு ஜங்குக்கு தெரியல. ஓகேவா. அண்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல செகண்ட் பார்ட்டில் அந்த சீக்ரெட் மெம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பார்ட்லேயும் இன்ட்டு கொடுத்தேன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் ரொம்ப ஷார்ப்பாச்சு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சீன் வரும். ஸோ அப்போ நான் அவங்கள ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஜங்குக்கும் அதே மாதிரி இமேஜின் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, ரிசப்ஷன் நிச்சயம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. நிச்சயம் இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்லாம் குறிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு இந்தியன் கல்ச்சர் படியும் கல்யாணம் நடக்கணுன்றீங்க. ஸோ ஓகே அது எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிவிட்டு ஓகே வி சைட்லேருந்து எல்லாத்துக்குமே ஓகே அந்த பதில் மட்டும்தான் வந்து என்ன சொன்னாலும் அதான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிசப்ஷன். ஓகேவா. ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா கேர்ள்ஸ், அவங்க கூடலாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் கால் பேசிகிட்டே யாருன்னு தெரியல ஒருத்தவங்க கூட கால் பேசிகிட்டே ரூம்குள்ளே வரான். அவங்களும் ஓகே சரி மச்சான் நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒன்று எங்கடி போகிறீங்கன்னு சொல்லிக்கீங்க. நீங்கள் பேசுவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் பெட்டில் படுத்துட்ருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டு கேட்குறான். என்ன ட்ரீம் சொல்லிட்டு கேட்குறீங்க. இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது, இப்போ நம்ம கல்யாணம் நடக்க போகிறது, இன்னும் 2 இயர்ஸில் இல்லை அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் 2 இயர்ஸ் இன்னும் கல்யாண டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணலையே சொல்லிட்டு கேட்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறான். 2 இயர்ஸ்லையே சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோ லேட்லாம் பண்ணல, அடுத்த வருஷம் சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். எனக்கு தெரியாமல் எப்பட்றா இதெல்லாம் இது பண்ணுறீங்க சொல்லிட்டு வியோட செஸ்ட்டில் போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. உங்களை அப்படியே அவன் செஸ்ட்டோடு சேர்த்து ஹேக் பண்ணிட்டு எல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்கு வாயன். ஜங்குக்கு உன்னை விட்டு தர மாட்டான்னு இருந்தது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கேரக்டரை விட அவனுக்கும் மனசு இருக்காது. பட் அவன் விட்டு தர மாட்டான்னு நினச்சேன். பட் விட்டு கொடுத்துட்டான். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அதாவது உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் உடனே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கேட்குறான் என்னாச்சு சொல்லிட்டு. இல்லை அவன் என்னை விட்டு கொடுத்துட்டான். சரி அவன் என்ன உனக்காக விட்டு கொடுத்துட்டான். பட் அவனே நினச்ச ஒருத்தி வந்து கஷ்டப்படுத்திட்டுருக்கா ஒரு நைட்டும். அவளை எப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரிய போதும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று யார் இது சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். ஏன்னா ஒன் சைடு வந்து நீங்களாக இருப்பீங்களான்னு தோணுது. நீங்கள் ஒன்று நான்லாம் இல்லை சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் படாக இருக்குது. நீங்கள் ஒன்று வியோட தாயிலே தாட்டிட்டு
இல்லை நான் ஒன்றும் அவனுக்காகலாம் வந்து நைட்லலாம் வந்து ட்ரீம்லாம் பண்ணிவிட்டு அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். நான் வேறு ஒருத்தங்கப்பா சொல்லிட்டு சொல்கிறீங்க. V1 நான் தானே சொல்கிறான். நீ இல்லை சொல்கிறீங்க. வீக்கு அப்போ யார் சொல்லி கேட்கும்போது அவன் கரடி பையன் சொல்கிறீங்க. V1 சிரிச்சிட்ருக்கான். சரி அப்போ ஜங்குக்கு நினச்சி உருகிட்டு இருக்குது யார் சொல்லி கேட்கும்போது சியானா தான் சொல்கிறீங்க. சியானாவா? அவள் சின்ன குழந்தைடி சொல்லும்போது அவள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அவளை குழந்தை சொல்லலாம் சொல்லிட்டு அவள் கூட விளையாடிட்டுருக்கீங்க ஜங்குக் கூட. அதாவது ஜங்குக் சாரி காஸ் ஜங்குக்னே வாயில் வருது V கூட. ஸோ அப்போ சியானா உள்ளே வரா. அக்கா சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி விளையாட நான் வெளியே போகிறேன் சொல்லிட்டு போகிறேன். உடனே வந்து அவள் கையை நீங்கள் பிடிச்சி உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் வீக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அண்ட் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸையும் வர வச்சு ஸோ ஜங்குக்கையும் ஷியானாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கீங்க. மாஸ்டர் பிளான். நீங்கள் அப்படியே மாஸ்டர் பிளான் போட்டுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஓகே சரி ஓகே தூங்கலாம் சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கணும்ல. ஸோ எல்லோரும் டைனிங் ஹாலில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஓகே போய் தூங்கலாம் சொல்லிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தனித்தனியாக போயிட்டாங்க. உங்கள் ரூமில் வந்து நீங்களும் சியானாவும் தானே தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ வந்து V வந்துட்டு சியானா கொஞ்ச நேரம் வெளியே வர சொல்லிவிட்டு உங்கள் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா பேசிவிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஆல்சோ உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓகே பாய் குட் நைட் டீச்சர் குட்டி சொல்கிறான். நீங்களும் ஓகே குட் நைட்டா கரடி பையா சொல்லிட்டு வீயோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. வீயை உடனே சிரிச்சிட்டே போயிடுறான். நீங்களும் ஓகே பாய் சொல்லிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போயிருக்கும் இந்த ஒரு டேர்ன் வர வரைக்கும். அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தால் தானே ஒரு கதையில். அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு படுக்க ஒரு 10 போல் ஆயிருக்கும். 12 மணிக்கு செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ தண்ணி தாகம் மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் போயிட்டு கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு லைட் போடுறீங்க. தண்ணி எடுத்து குடிச்சிருப்பீங்க. அங்கே ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் கிச்சன்ஸ்லேயே வந்து நிறைய இடம் இருக்கும். ஸோ இங்கே ஒரு லைட் அங்கே ஒரு லைட் இருக்கும். ஸோ வந்து வாட்டர் ஃபில்டர் கிட்டே ஒரு லைட் அதை போட்டு தான் தண்ணி குடிச்சிருக்கீங்க. அங்கே ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு லைட்டை போடுறீங்க. பார்த்தா ஜங்குக் முடியெல்லாம் மூஞ்சில் விரிச்சு போட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ஒரு சைக்கோத்திக்காக நின்றுட்டுருக்கான் ஜங்குக்கு. உங்களுக்கு பார்த்தோன்னே அல்ல ஜங்குக் ஒரு நிமிஷம் கிளாஸ்லாம் கீழே போட்டு உடையுது. கண்ணாடி கிளாஸ் தான் கீழே போட்டு ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? சரி நான் பயந்துட்டேன் சொல்லிட்டு ஸ்பெட்டெல்லாம் வைப் பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு கிளாஸ் வேறு உங்கள் கையிலே குத்தி ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜங்குக் பார்த்து பண்ண மாட்டியாடி சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஜங்குக் நார்மல் தானே சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் ஒன்றே உங்கள் விரல் எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுற சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ப்ளட் வருது சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இதில் பரவாயில்ல விட போதும் சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துடுறீங்க. பட் இருந்தாலும் ஜங்குக் உங்கள் கையை விட மாட்டேங்கிறான். ஜங்குக் கையை விட சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் ஒன்று தேவி பண்ணியிருந்தா அது சொல்லி கேட்குறான். ஜங்குக் என்ன பேசிகிட்ருக்கா சொல்லிட்டு கேட்குறீங்க. சொல்கிறீ தேவி பண்ணிட்டு இருந்தா அப்படியே ரொம்ப குழுன்னு இருந்திருக்கோம்ல நம்ம சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க என்ன குடிச்சிருக்கியா சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நம்ம தெளிவாக தான் பேசிகிட்ருக்கான். நீங்கள் என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நம்ம சொல்லியிருக்கான். உடனே நீங்கள் எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஜங்குக் வந்து உங்களோட ஹேர் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது பின்னி போடுவாங்கள்ல ஸோ அது மாதிரி தான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த லப்பர் பேண்ட் போட்டு அந்த முனையில் கொஞ்சம் ஹேர் இருக்கும்ல உங்கள் ஹேர் லாங்காக இருக்கும். நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ அவன் அந்த ஹேரை பிடிச்சி இழுத்து அவனோட சேர்த்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் என்னை விட்டு என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு நீங்கள் வேறு கேட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் விடுடா சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் உங்கள் பேக்கெட்டில் தான் இருக்கும் ஓகேவா. ஜங்குக் சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. நீங்கள் வந்து போகும்போதே வந்து ஜங்குக் இது மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டு வீக் கால் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேவா. ஸோ ஸ்டெப்ஸ் கிட்டே போகும்போது அவன் இழுத்துருப்பான். ஃபோன் வந்து நீங்கள் வீக்கு கால் பண்ணி அட்டன் பண்ணிட்டு சொல்கிறீ செல்லக்குட்டி சொல்லிட்டு தூக்கத்திலே கேட்டுட்ருப்பான். நீங்கள் வந்து ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போய்ட்டுருப்பீங்க. பட் சத்தம் கிட்டே கேட்கும் ஓகேவா. ஸோ அப்போ தான் அவன் முடி பிடிச்சி எடுத்துப்பான். நீங்கள் கத்துறீங்க ஜங்குக் என்னை விட்றான்ட்டு. வீக்கெல்லாம் கேட்டுடுச்சு என்னாச்சு சொல்லிட்டு ஏஞ்சி வந்து பார்க்குறான். பார்த்தா கிச்சனில் போய் பார்த்தா நீங்கள் இல்லை. கிளாஸ் பீஸ் உடஞ்சிருக்கு. உங்களோட பிளட் ஸ்டெயின் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு வாட்டி கை கட்டாயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிளட் லாஸ் ஆகும். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற வரைக்கும் பிளட் ஊற்றிக்கிட்டே இருக்கும். என்ன தான் பண்ணாலும் நிற்காது. ஒழுங்காக ப்ராப்பராக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற வரைக்கும் பிளட் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும்.
உங்களுக்கு அந்த வீட்டு வாசல் வரைக்குமே பிளட் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அப்படியே வந்து கார்டன் வெளியே போகிற இடம் வரைக்கும் இருக்குது. பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, அவன் பைத்தியம் பிடிக்குது. ஒரு சைக்கோத்திக் ஃபார்முக்கு போயிட்டுருக்கான். உடனே பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணிட்டு சியானாலாம் வந்துடுறான். சியானா அழுதுட்ருக்கா. உடனே ஹோபி தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்கா. சியானா விடு, கண்டுபிடிச்சிடலாம், விடு அக்காவுக்கு ஒன்றும் அவள் சொல்லிட்டுருக்காங்க. அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு சியானா அழுதுட்ருக்கா. சியானாவுக்கு இப்போ என்னென்னா, நீங்களும் வேணும், பட் ஜங்குக்கும் வேணும். ஸோ வந்து ஜங்குக்கு அவ்வளவா புரிஞ்சிக்காமல் இன்னும் சைக்கோத்திக்காக உங்கள் மேலே அப்சஸ்டாக இருக்கிறது சியானாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோபியை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். வீக்கெலாம் கடுப்பாகுது. உடனே வந்து இப்போது வயனை கண்டுபிடிச்சாகணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. சியானா வரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வரா. ஏன்னா ஏதாவது அபசகுணமாக நடந்துச்சோ சொல்லிட்டு நினைக்க போகிறாங்களோன்ட்டு. அவங்க காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு விடிய காலைல ஒரு 7 கிடையாது, விடிய காலைல ஒரு 5:30 இருக்கும். அப்போது அது போல் உங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு என்னாச்சு ரூமில் யாருமே காணுமே சொல்லிட்டு சியானா கால் பண்ணாங்க. சியானா எடுத்துகிட்டு சியானா வந்து இப்போ தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் பேசுகிறா. ஏன்னா வந்து சொல்லியிருப்பாங்க எதாவதுனா, நம்ம இப்போ இது மாதிரி போகிறோம், ஒரு வேலை இருக்குது சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சியானாவும் அதே மாதிரி சொல்கிறா. சரி எப்போ வரீங்க சொல்லி கேட்கும்போது ஒரு 1 வீக்குள்ளே வேலை முடிஞ்சிடும், அப்போ வந்துடுவோம் சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டா. அவங்க வீட்டிலலாம் பட் ஏதோ தப்பாக தான் படுது. இன்னும் இந்த பசங்க சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்காங்களே, அவ்வளோ என்ன முக்கியமான வேலையா சொல்லிட்டு சியானாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி ஒரு ஹெட்டேக்காக இருக்குது சியானாக்கு. அதே மாதிரி காரில் போயிட்டுருக்காங்க. உங்கள் ஃபோனை தான் ட்ராக் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்குது. அங்கே கரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அந்த காட்டு வழி பாதைக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போனான்னா வண்டி போகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நடந்து தான் போகணும். ஒருத்தர் மட்டும்தான் வண்டியை வந்து அந்த பாதை வழியாக அங்கே நிறுத்த முடியும். ஸோ நீங்கள் காட்டை கடந்து தான் அங்கே போகணும். ஓகேவா? அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தா உங்களோட ஃபோன் பீசஸ், உங்கள் ஃபோன் உடஞ்சி அந்த பீசஸ் என்ன சொல்கிறது சல்லியாக நொறுங்கன்னுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட ப்ளேஸ் வரைக்கும் இருக்குது. வீக்கு பார்த்தோன்னே அவ்வளோதான், கதறி அழுவுறான். அண்ட் உங்களோட பிளட் ட்ராப்லெட்ஸ் வேறு தெரியுது. வந்து உங்களுக்கு ஒரு செயின் கொடுத்துருப்பான், அந்த செயினும் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுதுட்ருக்கான். அப்படி அழுதுட்ருக்கான். என்னை விட்டு போயிட்டியா சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன நடக்குதுன்னு புரியல. ஜங்குக்கா இப்படி பண்ணால் நம்பவும் முடியல. அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கதறி அழுதுட்ருக்கான். வயன் அவன் வாயில் வர ஒரே வார்த்தை வயன் எங்கே போனேன் அது மட்டும்தான். சியானாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ அழுதுட்ருக்கா. இப்போ வந்து ஹோபி தான் வந்து வண்டியை அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஹோபி கூட ஜின்னு இருப்பான். ஸோ அந்த குறுக்கு பாதையில் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவங்க இது வழியாக க்ராஸ் பண்ணிட்டு போய் வண்டி ஏறிட்டு அப்புறம் வயன் வந்து பட் அந்த வாட்ச் போட்டிருப்பாள், ட்ராக்கிங் வாட்ச் தானே சொல்லிட்டு சியானா சொல்கிறா. ஆமாம்ல சொல்லிவிட்டு அந்த யூபிஐ அட்ரஸ் வேணுமே சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அது லாகின் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா. உடனே வந்து சியானா எப்படியோ தேடி பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டா. உடனே அவங்க ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போய் நிற்கிது எட்ஜில். இவங்க வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லார் கண்ணுலேயும் தண்ணி. என்னடா நடக்குது? ஏன்னா 2 பேருமே அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என்னடா நடக்குது, தங்கச்சியா மச்சானான்னு தெரியல. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குதோ இல்லை வயந்தான் முக்கியம். ஜேகே வெட்டுறேன்னு கிளம்பிட்டுருக்கான். ஆரம் தான் காம் டவுன் பண்ணிவிட்டு பொறுமையாக அருவி சொல்லிட்டுருக்கான். அதே மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளெல்லாம் போயிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை கட்டி போட்டு வச்சிட்ருக்கான். ஒரு செயினில் முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஜங்குக், நான் உன்னை அப்படி பார்க்கலடா, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான்டா பார்த்தேன். உன்னை நான் எல்லா மாமும் பார்த்தேன். நீ எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக இருந்த. நீ என்னோட என்ன சொல்கிறது பெஸ்ட் வெல்விஷர். அதுக்குன்னு உன்னை நான் லைஃப் பார்ட்னர் பார்க்க முடியாது ஜங்குக் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆனால் நீ பார்த்தது எனக்கு அப்படி தானே இருந்தது, நானும் உன்னை அப்படி தானே பார்த்தேன், நீ பார்த்ததை விட அதிகமாக நான் தாண்டி பார்த்தேன், ஆனால் உன்னால் என்ன அது மாதிரி பார்க்க முடியல, அது வியை பார்க்க தோணுது. நம்ம சொல்லணும் வி எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டா சொல்லுங்க. அவனுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்துலேயே சரியான ஸ்லாப்பு. நீங்கள் கத்துறீங்க, வீக்கு கேட்குது, அவ்வளோதான். வீக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீ கண்ணெலாம் சவந்து ரெட்டாக இருக்குது. வீ கண்ணெலாம் உடனே வந்து ஜங்குக்கு வந்து பாரு வயன், இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், எவனும் தேடி வரப்போகிறது கிடையாது, நீ நான் மட்டும்தான், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது அது மாதிரி ஜங்கு சொல்லிகிட்ருக்கான். உடனே நீங்கள் கத்துறீங்க, அது ஒரு நாளும் நடக்காது, நான் செத்தாலும் சாவேனே தவிர உங்க கூடலாம் ஒய்ஃபாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு எமோஷன் ஆகி நீங்கள் கத்துறீங்க. பின்ன ஃப்ரெண்டாக நினச்சவன் இது மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், நீங்கள் அழுதுட்ருக்கீங்க கதறி. ஜங்குக்கு வலிக்குது நீங்கள் அவனை இது மாதிரி ஹர்ட் பண்ணுறத பார்த்து. அவன் கத்தி எடுத்து அவன் கையை அப்படியே அவனே அறுத்துக்கிறான். நீங்கள் இன்னும் கதறி அழுவீங்க. வி என்ன நினைக்கிறான்னா அறுக்காத சொல்லிட்டு அழுதுட்ருப்பீங்க. உடனே வந்து வி என்ன நினச்சிக்கிறான்னா உங்கள் கையை போட்டு ஜங்குக்காக இருக்கிறான், இல்லை வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வி வேறு செம்ம கோவமாக வந்துட்டுருக்கான். சியானாவுக்கு வந்து இப்போ உங்களையும் காப்பாற்றணும், ஜங்குக்கையும் காப்பாற்றணும், 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டுருக்காங்க எல்லாரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் வி வந்து ஃபுல்லாக அவங்க சைடு தான், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அங்கே போய்ட்டு ரூமெல்லாம் எந்த ரூம்னு சொல்லிட்டு பொறுமையாக தேடிட்டுருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த ரூமில் இருந்தால் சத்தம் அதுன்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதுக்குள்ளே மயக்கம் போட்டிங்க. அவன் பண்ணுறதுலே ஜங்குக்கு வந்து உங்கள் சங்கிலியை அவுத்து விட்டு படுக்க வச்சுட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, பரவாயில்ல நீங்கள் மயக்க போட்டேன்னா நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதான் சொல்லிட்டு உங்களை அப்படியே வெளியே தூக்கிட்டு வரான். அந்த டோரை திறக்கலான்னு வரும்போது வி வெளியேருந்து ஒரு கிக்கு, ஏன்னா ஃபுல் ரூமும் பார்த்துட்டாங்க, இந்த லாஸ்ட் ரூம் தான். வெளியே கிக்கு, கதவை உடச்சிட்டு போய் ஜங்குக்கு அப்படி பறந்துட்டுருக்கான். கதவு ஒரு பக்கம் பறக்குது, நீங்கள் போய் பறந்து ஒரு சைடு விழுறீங்க. அந்த பில்டிங் வேறு எப்படி இருக்கும்னா, அந்த ரூம் மட்டும் எட்ஜில் ஒரு சைடில் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேவா, கண்ணாடி பீசஸ் நடுவில். அந்த கிட்ட போய் நீங்கள் விழுறீங்க. அவ்வளோதான். வி அதெல்லாம் பார்க்கல, ஜங்குவை போட்டு அப்படி அழிச்சிட்ருக்கான். என்ன தைரியம் தான் அவளை இது மாதிரி பண்ணுவேன்ட்டு வயன் சொல்லி எல்லாம் தேடிட்டுருக்காங்க. நீங்கள் வேறு அன்கான்ஷியஸில் இருக்கீங்களா, நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வேறு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வழுக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருப்பீங்க. அது வேறு வழுக்கிட்டு போய் கீழே விழுந்தால் அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அது மாதிரி இருக்குது. வி வந்து உங்களை பார்த்துட்டு அந்த எட்ஜில் இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு பொறுமையாக அந்த கண்ணாடி பீசஸ் வழியாக தூக்குறான். உங்கள் பாடிலாம் அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸு ஃபுல்லாக கண்ணாடிலாம் குத்தி உடம்பு அப்படியே கிழிச்சு வச்சுருக்கு. நீங்கள் வந்து அப்போ தான் எழுஞ்சிக்கிறீங்க. வியை பார்த்தோன்னே தான் வி சொல்லிட்டு வி ஓடி போக கூட உங்களால் முடியல. வியை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கை வந்து வி அடிச்சதில் ஜங்குக்கு வந்து ஃபெயிண்டே ஆகிருப்பான், ஓகேவா. ஸோ மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து உட்காந்துட்டு இருந்துருப்பானுங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு உங்களுக்கு வந்து தண்ணிலாம் கொடுத்து அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து சியானா வேறு தொடச்சி விட்டுட்ருக்கா. ஏன்னா உங்களுக்கு ஒழுங்காக ஃபஸ்ட் எய்ட் பண்ணலன்னா ரொம்ப பிளட்டு போயிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் அவள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு மாற்றிட்டு வாங்கிட்டு, நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ஒரு பன் போட்டு ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க தண்ணி குடிச்சிட்டு. உங்களுக்கு ஜங்குக்கு பார்க்க பயமாக இருக்குது. வி கிட்ட போய் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு ஃபெயிண்ட் ஆகிருப்பான்ல, வி வந்து ஜங்குக்கு மூஞ்சிலே தண்ணி தெளிச்சிட்டு என்ன பண்ணேன், எதுக்கு அவளை கடத்திட்டு வந்த சொல்லி கேட்கும்போது, நான் தாண்டா அவளை வந்து அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன், சின்ன வயசுலேருந்து நான் தான் லவ் பண்ணேன் வி, உன்னை விட அவளை அவ்வளோ அதிகமாக நான் லவ் பண்ணேன், இப்போ டக்குன்னு உனக்கு நான் என்னை தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேனா, அப்புறம் என் லவ் என்ன இது மாதிரி சொல்லி கேட்கும்போது நீங்கள் கத்துறீங்க. பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கத்துறீங்க. இங்கே பாரு ஜங்குக், 2 பேருக்கும் இருந்தால் தான் அது பேர் லவ். உனக்கு இருந்தது பேர் ஓகே நான் லவ்னு ஒத்துக்கிறேன், பட் நீ இது மாதிரி அரகண்ட்டாக நடந்துக்கிற சொல்லிட்டு நீங்கள் வேறு ஒரு பக்கம். சியானா அழுதுட்ருக்கா. அவளுக்கு சியானா கதறி அழுதுட்ருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஜங்குக்கு வந்து சியானாவை பிடிக்கும், ஆஸ் அ ஃப்ரெண்டாக பிடிக்கும். உடனே ஜங்குக்கு சியானா மேலேயும் பாசம் இருக்குது. உடனே சியானாவோட டிஎஸ்லாம் வைப் பண்ணிட்டு எதுக்கு அழுகுற, நியாயப்படி உங்கள் அக்காவை லவ் பண்ணுறதுக்கு நான் தான் சாகணும் சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து செத்துறலாம் போகிறான். நீங்கள் ஜங்குக்கை இழுத்து பெட்டு மேலே போட்டு, ஏன்னா யாருக்கும் அவனை தடுக்க மனசு இல்லை இது மாதிரி பண்ணால் அப்புறம். பட் நீங்கள் தான் போய்ட்டு அவனை எவ்வளோ வீலாம் சொல்கிறான், ஒயன் எவ்வளோ கத்துறான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜங்குக்கு அங்கே விழுது போதுலேருந்து ஹக் பண்ணிவிட்டு சரி
நான் தானே இந்த இதுக்கு காரணம், நானும் செத்துற சொல்லிட்டு சொல்கிறீங்க. வி கத்திகிட்ருக்கான். வயன் என்னடி பைத்தியக்காரி மாதிரி பண்ணிகிட்ருக்காது வயன் சொல்லிட்டு வி அப்படி கத்துறான். வயன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது வயன் சொல்லிட்டு அப்படி கத்திகிட்ருக்கான் வி. ஃபைனலி வந்து நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு நிற்கையில் உங்களுக்கு வேறு அடியெலாம் போட்டிருக்குமா, அதுலேயே அந்த சில் ப்ரீஸ் பட உங்களுக்கு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டிங்க. ஜங்குக்கு மனசே இல்லை. அவன் செத்துனா கூட ஓகே, பட் உங்களை அங்கே வச்சுட்டு வந்துட்டு அவன் செத்துலான்னு முடிவு பண்ணிட்டான். உடனே உங்களெல்லாம் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அவங்க பார்த்துட்டு அது வந்து இது வேறு பெட்ரூம் ஓகேவா, அதுக்கப்புறம் தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இது அதை விட ஹைட்டான ரூமு. ஸோ உங்களை எங்கே படுக்க வச்சுன்னா வி பதறி அடிச்சு ஓடியான்ட்டு வயன் என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். வி அழுகுறான். வயன் ஏன்டி இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஜங்குக்கு ஏன்டா இது மாதிரி பண்ணுற சொல்லிட்டு. ஏன்னா வி அழுது ஜங்குக்கு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ அழுதவொடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் கூட அந்த ஃப்ரெண்டை இப்படி பண்ணியிருக்கோமேன்ட்டு. அப்போ தான் ஜங்குக்கு ஒரு விஷயம் சொல்கிறான். வி நீ அவளை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்டில் க்ரஷ்ஷு ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான் வி கிட்ட. எல்லோரும் அங்கே உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஜங்குக் சொல்கிறான், என் லவ் அவன் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் இல்லை. அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவள் என்னை ஏற்றுப்பானவும் தெரில. எங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சிருமோன்ட்டு எவ்வளோ வலி தெரியுமா சொல்லிட்டு ஜங்குக் அழுதுட்ருக்கான். ஆரம்பலாம் போய்ட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். சியானாவுக்கு மனசு கேட்கல. ஜங்குக்கை போய் ஹக் பண்ணிட்டு அவள் வேறு அழுதுட்ருக்கா. நீ எதுக்கு இப்போ என்ன அழுதுட்ருக்க சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அப்போ தான் ஏஞ்சிருப்பீங்க. ஆமாம் ஜங்குக், நீ உனக்கு கிடைக்காத லவ் எனக்கு புரியுது. உனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து க்ரஷ். ஏன்னா எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா வந்து எனக்கும் வீக்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, அவனுக்கும் என்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது தெரியல. எனக்கு புரியுது ஜங்குக், உன் வழியெல்லாம் எனக்கு புரியுது. பட் வந்து நீ புரிஞ்சுக்கோ, இப்போ உனக்கு கிடைக்காத லவ்வை நீ தேடுறதை விட உனக்கு யார் லவ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ திருப்பி லவ் கொடுத்து அவங்க கூட நீ இருக்கிறது பெட்டர் சொல்லும்போது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. இவனோட சித்தப்பாக்கு தானே நான் பிறந்தேன் சொல்லிட்டு வியை அப்பாயிண்ட் பண்ணுறான். ஏன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா சித்தி பையன்ட்டு, வீக்கு சித்தி பையன்ட்டு. அப்போயும் எனக்கு பாசம் கிடைக்கல. இப்போ நீ கொடுத்த அதுவும் இல்லை, அதுவும் லைஃப் லாங் வர நினச்சி அதுவும் இல்லை சொல்லிட்டு ஜங்குக்கு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு கஷ்டமாக, உங்களுக்கு ஹார்ட்டே அப்படி பிரேக் ஆகுது ஜங்குக், சாரிடா சொல்லிட்டு காலில் விழுந்து அழுதுட்ருக்கீங்க. வீக்கு ஐயோ அவன் என்ன மென்டல் இதுவில் இருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவ்வளோதான், எல்லோரும் ஒரே அழுகாட்சியாக தான் போயிட்டுருக்கு. ஜங்குக் உங்களை எழுப்பி விட்டு, நீ எதுக்கு அழுகிற வயன், தப்பு பண்ணதுன்னா எனக்கு 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 புரியுது. பட் நீ நீ என்னை 2 வருஷம் அவாய்ட் பண்ணாமல் நீ என்கிட்ட சொல்லி புரிய வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமா எனக்கு தெரியல. இன்னும் இவ்வளோ ஹர்ட் பண்ணி சொல்லும்போது நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. சாரி ஜங்குக், நான் அது மாதிரி பண்ணாவது நீ புரிஞ்சுப்ப நினச்சேன். பட் நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணேன். அப்போயும் வீ கூட க்ளோஸாக இருக்கிறத பற்றி நீயே புரிஞ்சுப்ப நினச்சேன்டா. பட் என்னை மன்னிச்சிரு ஜங்குக் சொல்லிட்டு நீங்கள் வேறு ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. சியானாவும் ஒரு பக்கம் ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். ஜங்குக்கும் ஓகே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் கையை எடுத்து ஜங்குக் அதாவது வீ கை மேலே வச்சு, சரி புரிஞ்சுக்கிறேன், இனிமேட்டு உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு இன்னும் அவன் கிளம்புறான். அவனை வீ கூப்பிட்டு, என்ன பெரிய தியாகியா நீனு, என்ன பெரிய இவன் மாதிரி பண்ணிகிட்ருக்கியா சொல்லிட்டு ஜங்குக்கு எடுத்து, பார் எனக்கு அவ்வளோதான் முக்கியம், நீ தான் முக்கியம், நீ என் தம்பிடா, ஃபஸ்ட்டு என் தம்பி, நீ என் கூட பிறந்தவன், நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு வீ வேறு ஜங்குக்கு ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். ஒரே அழுகாட்சியாக போயிட்டுருக்கு. அப்போ ஜங்குக்கு வந்து, சரி அப்போது நான் உங்கள் கேங்கில் இருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்கும்போது நீ எங்கள் கேங்கோட வாரிசு ஜங்குக், நீ தான் எங்கள் கேங்கோட அலையாளமே, நீ இல்லைனா அப்புறம் என்ன பிடிஎஸ் சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு ஓகே இவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்மளை ஏற்றுக்க ஆள் இருக்காங்களே சொல்லிட்டு தான் ஜங்குக்கு இருக்குது. உடனே வந்து ஜங்குக் பரவாயில்ல இவ்வளோ ட்ரூ லவ் காட்ட 8 பேர் இருக்காங்க எனக்காக சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆமாம் ஒருத்தன் உனக்கு அண்ணன், ஒருத்தி உனக்கு அண்ணி, மற்றவங்களாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டீஸ், நானும் அதே மாதிரி தான். பட் நீ 7 பேர் சொன்னல, அதாவது 7 பேர் ஓகேவா, அவன் 7 பேர் தான் சொல்லியிருப்பான். 7 பேர் சொன்னல, 8வது ஆள் ஒருத்தங்க இருக்காங்க சொல்லும்போது யார் அது, சியானாவா, எனக்கு தெரியும் ஃப்ரெண்டாக பிடிக்கும் இந்த மாதிரி சொல்லும்போது சியானா இப்போ தான் ரொம்ப கடுப்பாகுது அவளுக்கு. ஜங்குக் இழுத்து பிடிச்சி
கணத்துலேயே பளிர்னு ஒன்று வைக்கிறா. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நீ ஆடின்ட்டு வச்சுட்டு இத்தனை நாளாக உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க ஃப்ரெண்டுன்ற உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா ஜங்குக் சொல்லிட்டு கேட்குறா. ஜங்குக் என்ன சொல்கிற சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். மாங்கா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா பண்ணி, நீ அவ்வளோ லவ் பண்ணுற இது லவ் பண்ணுற சொல்லிகிட்ருக்கீங்களா, உங்களுக்கு முன்னாலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா எருமை சொல்லிட்டு சியானா வேறு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. ஜங்குக்கு சிரிப்பு வருது. நீ சின்ன பொண்ணு சியானா சொல்லியிருக்கோம். நான் சின்ன பொண்ணாடா சொல்லிட்டு சியானா வேறு அவன் செஸ்லேயே போட்டு அடிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு ஓகே, லைஃப் பார்ட்னராக அவங்க கூட இப்போது இது பண்ணால் ஒரு லவ் கிடச்சிருச்சு. ஸோ கிடைக்காத லவ்வை விட கிடைச்ச லவ்வை ஏற்றுக்கலாம் தான், கிடைக்காத லவ்வை விட கிடைச்ச லவ்வை ஏற்றுக்கலாம் தான் ஜங்குக் இருக்குது. நீங்கள் ஜங்குக் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு சொல்கிறீங்க, இங்கே பாரு ஜங்குக், எனக்கு உன் மேலே லவ் இருக்குது. ஆஸ் அ தம்பியாக, ஆஸ் அ அண்ணாவை, ஆஸ் அ பெஸ்டியாக, ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஒரு என்ன சொல்கிறது, நான் உன்னை எப்படி பார்த்தேன்னா என்னோடய மேல் வெர்ஷனாக பார்த்தேன். ஏன்னா நீ எல்லா விஷயமும் என்ன மாதிரியே தான் பண்ணிகிட்ருப்ப, உனக்கு புரியுதா? ஸோ எல்லாேருக்கும் உன்னை பிடிக்கும் ஜங்குக், நீயே உன்னை தனிமைப்படுத்திக்காத. நான் ஒன்று சொல்லுவேன் கேட்பியா சொல்லி கேட்கணும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பார், இப்போது நீ என்ன சொல்லிகிட்ருக்க, உனக்கான ட்ரூ லவ் கிடைக்கல, லைஃப் பார்ட்னராக வருவாங்கன்னு நினச்சி கிடைக்கலன்னு. பட் உனக்காகவே ஒருத்தி இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நீ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிற சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே கேட்கும்போது ஜங்குக்கும் என்ன ஏற்றுக்கலாமா என்னன்னு தெரியல. பட் ஓகே, ஜங்குக் ஓகேன்னு தான் இருக்கு. உடனே ஒயின் கிட்டே சொல்கிறான், நான் இப்போ ஒருத்தவங்க மேலே ட்ரூவாக லவ் வச்சு என்ன நானே ஏமாற்றிட்டதுக்கு பதிலாக நானே ஏமாற்றிக்கிட்டேன். அவங்க என் மேலே லவ் வச்சாலும் அது எந்த மாதிரியான லவ்னு தெரியாமல் நானே என்னை ரொம்ப இமேஜின் பண்ணி ஏமாற்றிக்கிட்டேன். ஸோ நானே ஏமாற்றிக்கிட்டேன். ஸோ அந்த பொண்ணை ஏமாற்ற எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். உடனே உங்களுக்கு எல்லாேருக்கும் புரிஞ்சுது, சியானாவுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிறா, என்ன ஏமாற்றலை சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. உடனே சியானா காதுக்கிட்டு போய் அவனை ஹக் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறீங்க, போய் ஹக் பண்ணிக்கோ சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே சியானா பண்ணவா அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன் போடி சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. உடனே சியானாவை ஓடி போய் ஜங்குக்கு ஹக் பண்ணுறான். அப்படியே அவங்க 2 பேருமே கமிட் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டீங்க. வீட்டுக்கெலாம் போயிட்டு சொன்னபடியே எல்லாமே நடக்குது. நீங்களும் நிறைய கான்சர்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த 1 இயரில் இப்போது பிடிஎஸ் ஓகே, உங்களுக்கு எதாவது கமிட்மெண்ட்னால் ஓகே பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட திரும்பியும் ரீஜாயின் பண்ணுற மாதிரி பிடிஎஸில். ஸோ அது மாதிரி இது வருது. ஸோ உங்களுக்கும் வீக்கும் சொன்ன மாதிரியே மேரேஜ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ என்னென்னா ஜங்குக்கும் சியானாவுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே மேரிட் தான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே மேரிடாக தான் இருக்கீங்க. அப்படியே உங்கள் டேஸ்லாம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு 26 இயர்ஸில் மேரேஜ் ஆகிருக்கும், ஓகேவா? ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு கான்செப்ட்லாம் போய்ட்டு டயர்டாக வீட்டுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது எல்லோரும் டயர்டாக வந்துட்டுருக்கும்போது சியானா வரா. சியானா சர்ப்ரைஸாக கதவை திறந்துட்டு ஓடி ஜங்குக்கு ஹக் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு பாத்தியா இவள அக்காவை மேலே அவ்வளோ பாசமாக ஹக் பண்ணுவான்ட்டு பார்த்தியா அவள் ஹஸ்பண்டை போய் ஹக் பண்ணுறா சொல்லிட்டு நீங்கள் கோச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ சியானா ஒரு விஷயத்த ஜங்குக்கு அதில் குசுன்னு சொல்கிறான். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஜங்குக்கு சியானாவை தூக்கி சுற்றிட்டுருக்கான். நீங்கள் என்னாச்சு சொல்லிட்டு சியானா கிட்டே கேட்குறீங்க. சியானா அவங்ககிட்டே சொல்கிறா, நீங்கள் அவ்வளோதான் அவளை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபேஸ் ஃபுல்லாக. மற்றவங்களாம் என்னடா பண்ணிகிட்ருக்காங்க, அக்காக்காரி கோளாறு, தங்கச்சிக்காரி அதை விட கோளாறு, தங்கச்சியோட புருஷன் சரியான கோளாறு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு நீங்கள் வேறு கத்திகிட்ருக்கீங்க. ஒன்றே ஏன் தங்கச்சியா சொல்லிட்டு கேட்கும்போது, உன் தங்கச்சிக்கு தான் கல்யாணமே அவளையே சொல்லிவிட்டு நீங்கள் கிட்ட சொல்கிறீங்க. அப்போ யார் சொல்லும்போது சியானா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ மற்ற மெம்பர்ஸ்லாம் ஜங்குக்கு ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஜங்குக்கு செம்ம ஹாப்பி, எனக்கு இப்போது லவ் காட்ட இன்னொரு குட்டி பாப்பாவும் வர போகிறாங்க சொல்லிட்டு அவனும் செம்ம ஹாப்பியாக இருக்கான். இப்போ அப்படியே மந்த்லாம் போயிட்டுருக்கு.
இப்போது ஒரு 2 மந்த் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ சியானாவுக்கு பேபி கேர் பண்ணி 2 மந்த் ஆகுது. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நைட்டு, இப்போ வந்து நீங்கள் லீவில் தான் இருக்கீங்க, வெக்கேஷன்னா பிடிஎஸ் வந்து லீவில் தான் இருக்கீங்க அவங்க வீட்டில். இப்போ நைட்டு ஒரு 12:30 போல் இருக்கும். நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. டக்குன்னு உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக வருது. நீங்கள் போய்ட்டு வாமிட் பண்ணிட்டு வந்து தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்துட்டு என்ன ஆச்சு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை டயர்டாக இருக்குது, வாமிட் வருது சொல்கிறீங்க. ஒன்று என்னாச்சு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த டாபிக் அப்படியே விட்டுருச்சு. 1 வீக்காக இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் அம்மாகிட்டலாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறமா போய் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணால் சியானா வந்து செக்கப் போவா, ஓகேவா? மந்த்லி செக்கப் போகும்போதும் நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஆமாம், அம்மாவை போகிறீங்க, கங்க்ராச்சுலேஷன் வான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஃபேமிலி டாக்டர் தான். நீங்கள் தான் சியானா கூப்பிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, இது மாதிரி வந்து வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது சொல்லும்போது எல்லோரும் இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. வீலாம் உங்களை தூக்கி அப்படி ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடியுது. இந்த 2 ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. என்னென்னா, இப்போது அவருக்கு யாருமே லவ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார். பட் உண்மையில அவளுக்கு வந்து நிறைய பேர் லவ் கொடுத்துருப்பாங்க. பட் அவருக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியல. அதனால் பட் வந்து ஒயன் ரொம்ப கேரிங்காக இருந்ததுனால அவர் வந்து ஓகே இதான் லவ் சொல்லிட்டு ஒயனை லவ் பண்ணிகிட்ருப்பார். இப்போ அவர் லைஃபே மாறி அவர் சியானா தான் அவளோட லைஃப் பார்ட்னர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இதோடு இது முடியுது. பாய்.